இங்க இவன் லவ் பண்ற பொண்ணோட வீட்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கான். அப்ப அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி, நான் வரதுக்கு முன்னாடி ஏன்டா போன, சண்டை போடாம பொறுமையா பேசு, அதுக்குள்ளே நான் 20 நிமிஷத்துல வந்துருன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். இந்த பொண்ணோட அம்மாவும் டீலாம் போட்டு கொடுக்குறாங்க. அவங்க அப்பாவுமே எனக்கு லவ் மேல எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பான்னு சொல்லி கேஷுவலா தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்து வீட்ல இருக்க ஒரு பையன் அவன் ஆளோட போன்ல பேசிட்டு இருக்கான். இங்க இவரும் ஹீரோ கிட்ட உனக்கு அப்பா மட்டும் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க, ஆனா அவரையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் இவன் பக்கத்துல ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்திருப்பாரு, அவர் தான் என்னோட அப்பான்னு சொல்றான். அதை கேட்டதுமே இவர் ஷாக் ஆகுறாரு. காமெடிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஆனா இவன் இதுதான் என்னோட அப்பா 100 தடவை கேட்டாலுமே அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப போன்ல பேசிட்டு இருந்த பக்கத்து வீட்டு பையன் இதை ஆளு கிட்ட சொல்லி யார்கிட்ட சொல்லாதான் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவன் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் கிட்ட சொல்லி இப்படியே ஊர் ஃபுல்லா பேசி அந்த அப்பான்னு சொன்ன பையன் இவரோட பொண்ணோட பையன் தான் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோ கூகுள்ல சர்ச் பண்ணி இதுக்கு பேரு ஹைலாண்டர் சிண்ட்ரோம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. வயசாகும் ஆனா பாக்குறதுக்கு சின்ன பசங்க மாதிரி தான் தெரிவாங்கன்னு சொன்னதுமே இவரு அப்புறம் எப்படி உங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. இவர் என்னோட உண்மையான அப்பா கிடையாது, தத்தெடுத்த அப்பான்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றாரு. ஆனா இந்த பொண்ணோட அப்பா ஒத்துக்காம சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஹீரோவுமே இவரை வெளியே போங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. பட் கொஞ்ச நேரத்துல இவங்க ஓவரா பேச ஆரம்பிச்சாங்க. அதனால கோவம் வந்து திட்டிட்டு வெளியே வந்துறாரு. பார்த்தா அவங்க அப்பா காணாம போயிடுறாரு. எவ்வளவு தேடி பார்க்கறான், கிடைக்கலன்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா. அப்ப அவன் ஃப்ரெண்டு கால் பண்றான். ஆனா இவன் நீ சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா, இப்ப காணாம போயிட்டாரு, எல்லாமே என்னோட செல்ஃபிஷ் தான் காரணம்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அப்பதான் அந்த பொண்ணு உன்னோட அப்பா எங்கேயும் போல, அந்த வீட்டுக்கு கீழே தான் இருக்காரு, டீ குடிக்க தான் போனாரான்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. அவங்க அப்பா அங்கதான் இருக்காரு. டீ நல்லா இல்லப்பா, அதனால தான் குடிக்க டீ கடைக்கு போயிட்டு வந்தான்னு சொல்றாரு. அப்ப இந்த பொண்ணுமே இறங்கி வந்து இன்னைக்கு ஒரு நாள் என்னோட அப்பா அம்மா ஒத்துக்கல, டெய்லி வந்து பேசு, கண்டிப்பா ஒரு நாள் ஒத்துப்பாங்க, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசி வரைக்கும் அவர் தான் என்னோட மாமனார்னு சொல்லிட்டு குரூப் போட்டோ எடுக்கிறாங்க. அதை பார்த்து இவங்க அப்பா அம்மா கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க.